என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சாமலியாளுக்கு வணக்கம். வணக்கம் சார். டீசன் சார், எப்படி இருக்கீங்க? 2026 தேர்தல் நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு வாரம். இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம ஓட்டு போட போறோம். அதுக்கு முக்கியமா எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஓட்டு போடணும். ஜனநாயக திருவிழாவுக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஓட்டு போடணும் இன்னைக்கு கட்டாயமா. அதை முதல்ல நம்ம சொல்லிப்போம். நம்ம அன்னைக்கு சென்னையை பத்தி பேசணும் சார். சென்னை எப்படி இருக்க போகுது, 3 பேருக்கும் எப்படி இருக்க போகுது, காம்படிஷன் திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படி அமைய போகுது, எந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் இருக்க போகுது அப்படின்றலாம் பார்த்து பேசணும். நம்ம யார் யாருக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் பத்தி பேசணும். இன்னைக்கு சென்னையை பத்தி. இன்னைக்கு நம்ம முக்கியமா இன்னொரு தொகுதியை பத்தி பேச ஆரம்பிப்போம். என்னதுன்னா, மதுரை இவர் வந்திருந்தாரு, அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு. ரோட் ஷோ, முதல் தடவையா மதுரையில ரோட் ஷோ. இன்னைக்கு இது பாத்தீங்களா சார்? அது எப்படி இருந்தது சார்? மதுரை ரோட் ஷோ பிரமாதமா இருந்தது. அமித்ஷா அவர்கள் 2 தடவை தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்து அவருடைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படல. அவர் வேற சில இடங்கள்ல கேம்பெயினிங்கு போக வேண்டியது இருந்தது. அங்க சில கமிட்மெண்ட்ஸ் அவரோட ஹோம் மினிஸ்ட்ரியில சில கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால போஸ்ட்போன் பண்ணி கரெக்டான டயத்துக்கு தான் மதுரைக்கு அவர் வந்திருக்கார். இன்னைக்கு கன்னியாகுமரியில ரோட் ஷோ, இப்ப நம்ம பேசுற சமயத்துல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கார், ஒரு ரோட் ஷோ நடத்த போறார். கன்னியாகுமரியில கண்டக்டிங் அன் எலெக்ஷன் ரேலி, ஒரு ரோட் ஷோ நடத்த போறார். ஐ திங்க் ஃப்ரம் தேர் ஹி இஸ் டிராவலிங் டு தென்காசி போறாருன்னு நினைக்கிறேன். தென்காசி அங்க போறாருன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு மதுரையில அவருடைய அந்த கேம்பெயினிங்கும் சரி, ரோட் ஷோவும் சரி, பிரமாதமா இருந்தது. மதுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் சார். மும்முனை போட்டி தான் அங்க நடக்கிறது. சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட்ல நிக்கிறாரு, அதே அவரே நிக்கிறாரு. போற டாக்டர் சரவணன், அதுக்கப்புறம் ராம ஸ்ரீனிவாசன். கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் சு வெங்கடேசன் மேல அதிருப்திகள் நிறைய இருக்கலாம். அந்த இடத்துல அவர் ஒரு ரீசனபிளி ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் அவர், மதுரையை பொறுத்த வரைக்கும். மதுரையும் பல சமயங்கள்ல தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த ஒரு தொகுதி. இன்ஃபேக்ட் 1998ல நினைக்கிறேன் சுப்பிரமணியம் சாமி எங்க ஜனதா பார்ட்டி டிக்கெட்ல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் என்டிஏல இருந்தாரப்போ. இப்போ பல முறை தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த ஒரு இடம் தான். ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் லாஸ்ட் மினிட் ரெக்ரூட் மதுரை. அவர் விருதுநகர்ல தான் போட்டியிடுவார்னு நாம எல்லாமே நினைத்தோம். ஆனா மதுரையில போட்டியிடுகிறார். பயங்கர டஃப் ஃபைட்டா மதுரை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். இட் வில் பி அ டஃப் ஃபைட். யாருக்கு எட்ஜ் இருக்கும்னு இப்ப எனக்கு தெரியல. சு வெங்கடேசனை அப்படியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சிட முடியாது. அதே மாதிரி அங்க இருக்கிற அதிமுக வேட்பாளர், நான் போன தடவையே சொன்னேன், விமர்சனங்கள் அவரை பத்தி நிறைய பண்ணினாலும் கூட அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் சரவணன். அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் அங்க உண்டு. இன்ஃபேக்ட் அவர் போன தடவை ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிட வேண்டிய சட்டமன்ற தொகுதியைத்தான் தனக்குன்னு வாங்கிட்டு பிஜேபி டிக்கெட்ல நின்னார் 2021 சட்டமன்ற தேர்தல். அப்ப அவர் பாஜகல இருந்தார். அதனால ஒரு மும்முனை போட்டி தான். ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் நல்ல போட்டி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஓகே. அதே மாதிரி உங்களோட முக்கியமானவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்திருந்தாங்க. நேற்று தஞ்சாவூர் தொகுதியில ரோட் ஷோ பண்ணாங்க அவங்க. அது பாத்தீங்களா சார்? எப்படி இருந்தது? தஞ்சாவூர் தொகுதியில ரோட் ஷோ பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர் ஒரு முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், திருவாரூர்ல ஒரு மீட்டிங் நடந்தது. முதல் தடவையா அண்ணாமலை அவர்கள் பேச பாத யாத்திரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், அப்பயும் ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த கருணாநிதி பேர் அந்த தெருவுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போராட்டம் ஒண்ணு பண்ணாங்க. அப்ப அந்த கூட்டம் அப்பயே தெரிஞ்சது நமக்கு அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத. இப்ப தஞ்சாவூர்ல நேத்து நிர்மலா சீதாராமன் நேற்று ஒரு ரோட் ஷோ பண்ணிருக்காங்க. கருப்பூர் முருகானந்தம் ஒரு அறியக்கூடிய நபர், எல்லாரும் அறியக்கூடிய நபரா தான் அவரும் அங்க இருக்காரு. அங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தஞ்சாவூர்?
சார், தஞ்சாவூர்ல பாஜக சார்பா வேற யார போட்டிருந்தாலும் அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்களோ அதை விட நிறைய ஓட்டு வாங்குவார் கருப்பு முருகானந்தம் அவர்கள். எந்த விதமான ஒரு சந்தேகமும் எனக்கு கிடையாது. பாஜக கேண்டிடேட் நாங்க தஞ்சாவூர்ல என்னைய பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ல கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு முன்னாடி அங்க தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் தான் நிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா பாஜகன்னு சொன்ன உடனே கருப்பு முருகானந்தத்தை தவிர அங்க வேற கேண்டிடேட் நிறுத்தவே முடியாது. அவ்வளவு அரசியலை தாண்டி அந்த மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆனவர். ஏதாவது பிரச்சனைன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம கருப்பண்ணன் கிட்ட சொன்னா போதும் அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு நபர். கலைஞர் அவர்கள் 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல முதலமைச்சராகி ஜெயித்த பொழுது அப்பவும் கூட டெல்டாலையும் சென்னையிலையும் திமுக தான் ஜெயித்தது. அப்ப அவருடைய முரசொலியில ஒரு கட்டுரை எழுதினார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தஞ்சையும் தலைநகரும் கழக கோட்டைகளாயின அப்படின்னு. அவர் எப்ப எழுதினாரோ தெரியல. அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தஞ்சையும் தலைநகரும் திமுக கோட்டையா தான் இருக்கு. ஆனாலும் நல்ல ஃபைட்டு கொடுப்பாரு கருப்பு முருகானந்தம், எனக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. கண்டிப்பா 2வது இடம்ங்கிறது கன்ஃபார்ம். 2வது இடம்ங்கிறது கன்ஃபார்ம். அதை மேல தாண்டி எந்த அளவு போட்டி கொடுக்குறாருங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கண்டிப்பா 25-30% ஓட்டுக்கு மேல எல்லாம் சர்வசாதாரணமா வாங்குவார் கருப்பு முருகானந்தம். அவரை தவிர வேற யார் அங்க கேண்டிடேட்டா போட்டிருந்தாலும் அப்படி நடந்திருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டினுடைய கிழக்கு வடக்கு பகுதிகளில் பாஜக செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் வளர வேண்டியதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு இல்லை, இனிமே தான் வளரணும். அங்க இன்னும் நல்லா வளரணும் கிழக்கும் வடக்கும். அப்படி இருக்கும் பொழுது டெல்டா பகுதியில இருக்கிற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடுறார். களப்பணி பிரமாதமா செய்யறார். அதாவது ஒருத்தர் எலெக்ஷன் கேம்பெயினிங் எப்படி பண்றாருங்கிறதுல நான் இம்ப்ரெஸ் ஆனது அவர்கள் ஜெயிக்கிறார்களா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி இதுலலாம் நான் இம்ப்ரெஸ் ஆனது மத்திய சென்னை வினோஜ் பி செல்வம், கருப்பு முருகானந்தம் தஞ்சாவூர்ல, இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள்ல வெரி இம்ப்ரெசிவ் கேம்பெயினிங். அதுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும், நிறைய வாக்குகளை வாங்குவார். ஓகே. அதே மாதிரி நேற்று நடந்த அந்த ரோட் ஷோ நம்ம நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் அழகா பேசியிருக்காங்க அந்த ரோட் ஷோலையும் கூட. ரொம்ப அழகா பேசினாங்க. நிர்மலா சீதாராமன் ஹோசூர் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு மீட்டிங், எலெக்ஷன் மீட்டிங் கிருஷ்ணகிரியில பண்ணியிருந்தாங்க. நரசிம்மன் அவர்களுக்கு பண்ணியிருந்தாங்க. நேற்று பண்ணிட்டு வந்திருக்காங்க. சார், கருப்பு முருகானந்தம் மாநில தலைவராகவே ஆவாருன்னு எதிர்பார்த்த ஒரு தலைவர். அதே சமயத்துல ஒரு ப்ராப்பர் இந்துத்துவா பேக்ரவுண்ட்ல வந்தவர். தேவர் சமூகத்துல, முக்குளத்தோர் சமூகத்துல அகமுடையார் பிரிவை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அந்த பிரிவுல ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன் தான் அது. ப்ராப்பரா அந்த இந்துத்துவா பேக்ரவுண்ட்லயே மேல வந்தவர். அந்த பகுதியில ரொம்ப பிரபலமானவர். இப்போ எப்படி இந்த கடைசி 1 வாரம் 2 வாரத்துல எப்படி அந்த போல் மேனேஜ்மெண்ட், பூத் மேனேஜ்மெண்ட், பூத் வைஸ் ஆள் போட்டு மானிட்டர் பண்றது, இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதிகளையும் வடக்கு பகுதிகளையும் பாஜக எவ்வளவு வலிமையா ஆட்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதுதான் உண்மை. இதெல்லாம் எப்படி பண்றாருங்கிறத பொறுத்து நல்ல பயன் கொடுப்பார். பாஜக வேற யார் அங்க நிறுத்திருந்தாலும் எவ்வளவு வாக்கு வாங்குவாங்களோ அதை விட ரொம்ப நிறைய வாக்குகளை வாங்குவாங்க. ஓகே, எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே. அடுத்த தொகுதி நம்ம அது பக்கத்துல வருவோம். சிதம்பரம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியா மாறி இருக்கு. இந்த வாட்டி அவரை தோற்கடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருக்குமான ஒரு பரபரப்பான ஒரு தொகுதியா அதுவும் மாறி, எப்படி கோயம்புத்தூர் எப்படி ஒரு பரபரப்பான தொகுதியா மாறி இருக்கும், அதே மாதிரி சிதம்பரமும் ஒரு பரபரப்பான தொகுதியா மாறி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் சிதம்பரத்தை தொகுதியை பொறுத்த வரைக்கும்? சார், லாஸ்ட் வீக் நம்ம இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா கார்த்தியாயினி மாதிரி ஒரு கேண்டிடேட் எல்லாம் என்கரேஜ் பண்ண வேண்டிய கேண்டிடேட் நான் சொன்னேன். ஏன்னா என்ன ரிசல்ட் வந்தாலுமே கார்த்தியாயினி அவர்கள், அஸ்வத்தாமன் அவர்கள்லாம்
பெரிய லெவல்ல என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு லீடர்ஸ் பார்ட்டி நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. கேம்பெயின் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை ஒரு ரோட் ஷோவே பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சிதம்பரம் தொகுதியில போய். சிதம்பரம் என்னை பொறுத்த வரையில் நான் சாதாரணமா இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்க மாட்டேன். மக்கள் கிட்ட ஒரு என்னுடைய ஒரு கோரிக்கை, என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டேன். ஆனா சிதம்பரம் மக்களுக்கு என்னுடைய ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன் வேணும். சிதம்பரம் தொகுதியினுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசி தொகுதிக்குண்டான வளர்ச்சியும் தொகுதிக்குண்டான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய படித்த ஒரு நபர் வேணும். ஒரு எதிர்த்து போராடக்கூடிய போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவர் வேண்டும் என்றால் திருமதி கார்த்தியாயினி அவர்களுக்கு பெருவாரியாக சிதம்பரம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு இப்ப பாருங்க, திடீர்னு எலெக்ஷன் வந்த உடனே நெத்தி நிறைய விபூதி எல்லாம் எடுத்துட்டு கோயிலா போயிட்டு இருக்காரு திருமாவளவன். தீட்சிதர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அவர் தீட்சிதர்களை பத்தியும் கோவில்களை பத்தியும் சனாதனத்தை பத்தியும் எந்தெந்த மாதிரி கருத்துக்களை உடையவர்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமா இந்த மாதிரி மீட்டிங்ல நான் இதெல்லாம் பேச மாட்டேன். ஆனா திருமாவளவன்கிறதுனால பேசுறேன். நான் மத்த திமுக தலைவர்களை பத்தி கூட இப்ப நான் பேசினது இல்லை, திருமாவளவன்கிறதுனால பேசுறேன். அப்படி பேசியவர் தேர்தல் சமயத்துல போய் கோவிலா போறது, கோவிலா போயிட்டு மக்கள்கிட்ட அந்த சமயத்துல மட்டும் அந்த ஆதரவை கேட்டு அந்த ஒரு மயிரிழால வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓட்டு இப்படி வந்தா, போன தடவை அப்படிதான் ஜெயித்தார். 3500 ஓட்டுகள் வித்தியாசத்தை தான் ஜெயிச்சார். இப்படி இருக்கக்கூடிய ஒருவரை நிச்சயமா இந்த தடவை தோற்கடிக்க முடியும்னு நான் நம்புறேன். அதுக்கு சிதம்பரம் மக்கள் அங்கேயும் பெரிய ஸ்ட்ரக்சர் கிடையாது பாஜக. நம்ம உண்மையை சொல்லணும், அந்த பகுதிகளில் சவுத் சைட்லயோ வெஸ்ட் சைட்லயோ இருக்கிற அளவுக்கு ஈஸ்டர்ன் சைட்லயும் நார்தர்ன் சைட்லயும் பிஜேபிக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர்னு ஒன்றும் பெருசா கிடையாது. அங்க வாக்காளர்களை நம்பித்தான் கார்த்தியாயினி போட்டியிடுறாங்க. அப்கோர்ஸ் களப்பணி பிரமாதமா பண்றாங்க, பிரமாதமா பிரச்சாரம் பண்றாங்க. ஃபயர் பிராண்ட் பொலிட்டீஷியன், ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன சாதாரணமா நான் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல இப்படி பேச மாட்டேன். திருமாவளவன் சொன்னதுனால வாக்காளர்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் நானு, சிதம்பரம் வாக்காளர்களுக்கு. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஜென்ரலாவே இந்த தேர்தல் 2024 தேர்தல், போன ஒரு தேர்தல் கூட ஓகே, 2019 கூட யார் வருவாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்லேஷன் இருந்தது. மோடி அவர்கள் வருவாரா, இல்லாட்டி ராகுல் காந்தி வருவாரா, யாரோ ஒருத்தர் வருவாரா அப்படின்னு ஒரு ஆஸ்லேஷன் இருந்தது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தான் வரப்போறாரு, பிஜேபி தான் ஆளுங்கட்சியா வரப்போகுது. அப்படின்ற சமயத்துல சிதம்பரம் அவர்களுக்கு ஓட்டு, இவருக்கு திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அவர் போய் சண்டை தான் போட போறா தவிர நம்ம ஏதாச்சும் கொண்டு வந்துட போறாரு அவரு. ஜென்ரலா தமிழ்நாட்டுக்கு முழுக்காவே சொல்றேன், இந்த 39 தொகுதிகளையும் திமுகக்கோ இல்லாட்டி அதிமுகக்கோ ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார், அது மக்கள் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனா பார்லிமெண்ட்ல யாரு போகணுங்கிறத அவங்க முடிவு பண்ணணும் சார். நான் சிதம்பரம்ங்கிற தனி தொகுதியில திருமாவளவன்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு உண்டான கிரெடிபிலிட்டியை சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் சிதம்பரம் மக்களுக்கு வைத்தேனே தவிர, மற்ற தொகுதிகள்ல அவங்க யாரு ரெப்ரசன்ட் பண்ணணும் அவங்கள பார்லிமெண்ட்ல நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இந்த தடவை உண்டு. 2019 மீண்டும் மோடி பிரதமராக மாட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஏன்னா 2018 நடந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எலெக்ஷன்ல பாஜக தோற்றது. சத்தீஸ்கர்ல எல்லாம் படுமோசமா தோத்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேறங்கிற புரிதல் பல பேருக்கு இல்லாத காரணத்தினால இங்க இருக்கிற எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் நிச்சயமா 2019 மோடி பிரதமராக மாட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அது மக்களுக்கு நம்புவதற்கான காரணங்கள் இருந்தன. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 3 மாநில தேர்தல்ல பாஜக படுதோல்வி அடைந்தது. மத்திய பிரதேஷ்ல நெக் அண்ட் நெக் வந்தாங்க, ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல எல்லாம் மோசமா தோத்தாங்க. அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை ஊட்டினார்கள். ஆனா இந்த தடவை யாரு ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லும் 2024 யாரு பிரதமர். அந்த மைண்ட் செட்டோட மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதுல என்ன மாற்றம் வருது? ஒரு குறிப்பிட்ட மாற்றம் வரும். அப்படியே ஓஹோன்னு 20-30% மாற்றம் வரும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிக்னிபிகன்ட் சேஞ்ச் அதுல வரும். ஏன்னா
போன தடவை அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதை மக்கள் நம்பி வாக்களித்த தேர்தல். இந்த தடவை அந்த மாதிரி எந்த பிம்பமும் இல்ல. எல்லாருக்கும் தெரியும், எவ்ரி ஒன் நோஸ் ஹூ இஸ் கோயிங் டு பி த பிரைம் மினிஸ்டர். அதை வச்சு வாக்களிக்க போறாங்க. மற்றபடி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அந்த தொகுதிக்கு அவங்கள இந்த நபர் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு மக்கள் முடிவு பண்றாங்க. ஆனா வந்து அவங்களோட முடிவு பண்ற அந்த நபர் வந்து ஏதாச்சும் பயன் தராரா அந்த தொகுதிக்கு, கொண்டு வராரா அப்படின்றதுதான் பிஜேபி பண்ணணும். அந்த கேம்பெயினிங்க தொகுதியா பிஜேபி பண்ணணும். ஓரளவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். மக்களும் அதை வந்து சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போய் சண்டை போடலாம், ஆனா திட்டங்கள் வருமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார். அதுக்காக சொல்லுங்க. வராது, கண்டிப்பா வராது. 2014 தேர்தல்ல 37 அதிமுக எம்பி இருந்தாங்க. 2014 இருந்து 19க்குள்ள எந்த தொகுதிகள்ல மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் முழுசா சென்றடைந்து அந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் என்ன வந்தது? ஒண்ணு வரல. 2019 இருந்து 2024 வரைக்கும் 38 திமுக எம்பிகள் போனாங்க. 37 அதிமுக 2014 இருந்து 19, 38 திமுக 2019 இருந்து 2024. என்ன திட்டங்கள் வந்தது தமிழ்நாட்டுக்கு? அதனால அத மக்கள் யோசிக்கணும். அத திட்டங்கள் சேர்க்க விடாம பண்ணிட்டாங்க. திட்டங்கள் கொடுத்தாலும் அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க விடாம பண்ணிட்டாங்க. அடுத்து அதுவும் ஒரு பெரும் தலைவலி. அதனால்தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படி சொல்றாரு அவர். மோடி அவர்கள் எல்லாம் சொல்லும் போது டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றாரு. ஆளுங்கட்சியும் அவர் சொல்றதுக்கு சில இடங்கள்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சார். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், இதெல்லாம் முன்னாடி எப்படி இருந்த மாநிலங்கள் இப்ப எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வந்தா போறோம். ஒன்னும் ரொம்ப டிக்கெட் இருக்கு, ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, பிளைட் டிக்கெட் இருக்கு, யாருக்கு போக முடியுமோ போய் அங்க ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தா போறோம். அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரினுடைய அட்வான்டேஜஸ் தெரியறதுக்கு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தா போறோம். அஸ்ஸாமுக்கு ஒரு தடவை போய், அஸ்ஸாம் முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு, நார்த் ஈஸ்டே முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு, திரிபுரா முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு, உத்தரப்பிரதேஷ் முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு, உத்தரகாண்ட் முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு. இதெல்லாம் நேர்ல, மத்திய பிரதேஷ், இதெல்லாம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாலே விஷயத்துலதான் சார். டபுள் இன்ஜின்ங்கிறது வந்து 2 இன்ஜின் இருந்து ஒரு இன்ஜின் பின்னாடி இழுத்து ஒரு இன்ஜின் முன்னாடி இழுக்க கூடாது. 2 சைடு இன்ஜின் மாட்டி இருந்தா ஒரு இன்ஜின் இழுக்கணும், ஒரு இன்ஜின் தள்ளணும். அப்பதான் வண்டி முன்னால போகும். முன்னால ஒரு இன்ஜின் இழுத்து பின்னாடி ஒரு இன்ஜின் இழுத்தா ஒண்ணும் வராது. முன்னாடி ஒரு இன்ஜினோட பின்னாடி ஒரு புல்லிங் கெபாசிட்டியோட இருக்கணும். அதுதான் சென்டர் கம்பவுண்ட்ன்றோம். ஆனா இந்த பக்கம் ரிவர்ஸ்ல இழுத்துட்டு போகுது. அடுத்த தொகுதி வந்து சிவகங்கை தொகுதி. கொஞ்சம் பேசுவோம் சார். தேவநாதன் யாதவ் நிக்கிறாரு. இந்த பக்கம் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நிக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் மாதிரி தான் தெரியுது. சிதம்பரம் அந்த அளவுக்கு ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படின்றதான் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. யாதவ் அவர்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பிஜேபி தலைமையில அந்த இதுலதான் நிக்கிறாரு. அவர் தாமரை சின்னத்துல தான் நிக்கிறாரு. எப்படி இருக்க போகுது சார்? ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா சார்? சார், அவர் தாமரை சின்னத்துல நிக்கிறதுனால அவருக்கு நிறைய ஓட்டுகள் வரும் சார். எனக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அங்க கார்த்தி சிதம்பரத்துக்குன்னு தனியா ஒரு செல்வாக்கு, அங்க அந்த தொகுதியில ஒரு 10% ஓட்டு அவருக்குன்னே வரும். திமுக காங்கிரஸ் கூட்டணி அங்க வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணி. அங்கேயும் நிறைய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கு. ஆனா அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில அங்க ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியல. நான் வந்து முதல்ல தேனிய வந்து டிடிவி தினகரன் கேட்டு வாங்கிட்டாரு. அவர் வந்து சிவகங்கையில கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். அவர் அந்த கூட்டணி வச்சு அவர் நின்று இருந்தாருன்னா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். நிறைய ஓட்டுகள் வாங்குவார். ஆனா எட்ஜு கார்த்தி சிதம்பரத்துக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஓகே சார். அடுத்து நம்ம பக்கத்திற்கு தொகுதி, கடலூர் தொகுதி போவோம் சார். கடலூர்ல இருந்து விஷ்ணு பிரசாத் நிக்கிறாரு. இங்க வந்து சிவக்கொழுந்துன்னு ஒருத்தர் வந்து முரசுல நிக்கிறாரு. தங்கர் பஜன் வந்து நம்ம மாம்பழ சின்னத்துல நிக்கிறாரு சார். அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? கடலூர்ல ஏற்கனவே நமக்கு தெரியும் என்ன நடந்தது. திமுக ஓட்டு போட்டு என்ன ஆச்சுன்னு தெரியும். நிக்கிறாரு மாம்பழ சின்னத்துல. அன்புமணி ராமதாசனுடைய மச்சான் வந்து எதுல நிக்கிறாரு? கடலூர். அவர் வந்து இது காங்கிரஸ்ல நிக்கிறாரு. அதனால அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து மச்சானா பச்சானா அப்படிங்கிற ஒரு. ஆனா அவரு சொல்லிட்டு சார், இந்த வாட்டி கடுமையான போட்டியை கொடுப்போம் நாங்க அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்.
வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி, பாமகவுக்கு ஓட்டுகள் வரக்கூடிய தொகுதி தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா பாமகவுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கு சரி ஒரு சின்ன பிரச்சனை உண்டு சார். அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு அவர்களுக்கு எதிர்ப்பு வாக்குகளும் வரும். அங்க இருக்கக்கூடிய பட்டியலின வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் சாயறதுக்கு உண்டான வாய்ப்பு, காங்கிரஸ் பக்கம் சாயறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மற்ற சமூகங்கள்லாம் கன்சாலிடேட் ஆகி வன்னியர்கள் பின்னால வந்தா தங்கர்பச்சானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க கடலூர்லயும் ரொம்ப நாள் வரைக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் இல்ல. ஆமா, விஷ்ணு பிரசாத் கடைசியில தான் போட்டாங்க. கடைசியில போட்டாங்க விஷ்ணு பிரசாத. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் கடும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கடலூர்ல. அங்க ஃபுல்லா பிரச்சாரங்கள்லாம் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. கடலூர்ல அன்புமணி ராமதாஸ் கடும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கடலூர்லயும் தங்கர் பச்சானுக்காக பயங்கர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், அவர்கள் வன்னியர்கள் வாக்கை தாண்டி பிற சமூக வாக்குகளை அவர்களால் வாங்க முடியுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி மாம்பழ சின்னத்துக்காக. ஏன்னா அங்க இருக்கிற பட்டியலின வாக்குகள் அப்படியே போய் காங்கிரஸ்க்கு விழுந்துரும், அங்க இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே போய் காங்கிரஸ்க்கு விழுந்துரும். இவர்களுக்கு வன்னியர் வாக்குகள் அப்படியே வரும், ஏன்னா அங்க இருக்கிற கன்சாலிடேஷன் இங்கேயும் நடக்கும். ஆனா அது மட்டும் நடந்தா போருமா? எனக்கு பிற சமூக வாக்குகள் வன்னியர் வாக்குகளோட சேர்ந்து வரணும், பட்டியல் சமூக வாக்குகள் வராது. ஓகே, ஆனா ஒரு டஃப் ஃபைட் தான். அந்த அளவுக்கு ஈஸியா இவர் ஜெயிக்க முடியாது. ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்றாரு தங்கர பச்சானுக்கு. அன்புமணி ராமதாஸ் எனக்கு தெரிஞ்சு 2-3 கேம்பெயின் பண்ணாருன்னு நினைக்கிறாங்க. அதிகமான கேம்பெயின் பண்ணிருக்காரு அவருக்காகவும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த தொகுதி நம்ம இதுவே ஒண்ணு பார்ப்போம் நம்ம, ஏன்னா பார்க்கக்கூடிய முக்கியமான தொகுதியில அதுவும் ஒரு தொகுதியை நம்ம பார்க்கலாம். மதுரை தேடி பார்த்துரும். விருதுநகர் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாகவும் இருக்கு. விருதுநகர் 3 பேருமே ஒரு டஃப் காம்படிஷன்ல இருக்காங்க. 3 பேருமே ஒரு டஃப் ஃபைட் தான். காங்கிரஸ்ல நிக்கிறார். விஜய் பிரபாகர் முரசு சின்னத்துல அதிமுக சார்பா நிக்கிறார். ராதிகா சரத்குமார் தாமரை சின்னத்துல பிஜேபியில நிக்கிறாங்க. அங்கேயும் மும்முனை போட்டி சார். நான் மதுரைக்கு சொன்ன அதே மாதிரிதான். ஏன்னா ராம ஸ்ரீனிவாசன் விருதுநகர்ல தான் நிப்பாரு நான் எதிர்பார்த்தேன். ராம ஸ்ரீனிவாசன் மாணிக்கம் தாக்கூர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அப்ப மும்முனை போட்டியா இருக்கும்னு நான் நினைக்கல. எங்க அதிமுகன்னு பெரிய பிரசன்ஸ் கிடையாது. இப்போ ராம ஸ்ரீனிவாசன் வர்சஸ் மாணிக்கம் தாக்கூர்னா ராம ஸ்ரீனிவாசன் மேல எழும்பி வந்துருவாருங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஆனா இப்போ ராம ஸ்ரீனிவாசன் மதுரையில போட்டியிடுறார். ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு அது சரியான தொகுதி தான். அவங்களுடைய பேக்ரவுண்ட் இதுக்கு அவங்களுக்கு வேற தொகுதி தரத்துக்கு முடியாது. விருதுநகர் கரெக்டான தொகுதி தான். கடுமையான மும்முனை போட்டி இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன். சர்வே ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னா ஆல்மோஸ்ட் 3 பேருக்கும் ஒரே மாதிரியான ஓட் ஷேர் இருக்கு இப்போதைக்கு. இதுல என்ன ஒரு கேவியட் வந்துருக்கு அப்படின்னா, விஜய் பிரபாகரை எடப்பாடி பழனிசாமி அங்க கண்டெஸ்ட் பண்ண விட்டது ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இப்போ சமீபத்துல காலமானார். அவருக்கு உண்டான அலை நல்லா இருக்கு அந்த விருதுநகர் தொகுதியில. விஜய் பிரபாகருக்கு அது ஒரு கை கொடுக்கிறது. அவர் அந்த ஓட் ஸ்பிளிட்டிங்னாலதான் இப்ப இவ்வளவு கண்டெஸ்ட் வருது. இல்ல ராதிகா சரத்குமாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் அது இருந்தது. இப்போ கூட ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடுமா? அதாவது இவரோட மாணிக்காக்காரோட ஓட்டை பிரிச்சு கொண்டு வந்துருவாரு அவரு. அப்ப பிஜேபிக்கு அங்க ஒரு ஏஜ் கிடைக்குமா? வரலாம் சார். அதான் இப்போதைக்கு பார்க்கும்போது சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்றது நெக் அண்ட் நெக்கா தான் 3 பேரும் இருக்காங்க. எப்படி பிரிச்சு பாக்குறதுன்னே தெரியாம தான் இருக்காங்க. ஆனா அந்த லாஸ்ட் ஒரு வாரத்துல என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். இந்த 2 கட்சிகளும் என்னென்ன வேலைகள் செய்வாங்க பூத் லெவல்ல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க ராதிகா சரத்குமார், அதெல்லாம் ஓவராலாவே தமிழ்நாடு பாஜக எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அது பார்க்கறதன் அடிப்படையில அது ஒரு ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸ் டு வாட்ச் அவுட் தான் நான் நினைக்கிறேன். நெக்க நெக்கா போயிட்டு இருக்கு. அது முதல்ல இருந்த மாதிரி காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு இருந்தா பிஜேபிக்கு ஒரு லீடு இருந்திருக்கும். இல்ல டிடிவி தினகரன் அங்க நிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அப்ப நான் காங்கிரஸ் வர்சஸ் டிடிவி தினகரன் இதுல சிவகங்கையில நிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். சாரி அப்பா சொல்லிட்டேன், ஐ டேக் இட் பேக். இதுல ஒரு நெக்க நெக்கா தான் அது போகும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கடைசி ஒரு வாரத்துல டைனமிக்ஸ் எப்படி மாறுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஓட்டிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யாரு ஓட்ட விஜய் பிரபாகர் பிரிச்சு எடுக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். யாருக்கு சாதாரண பாட்டுகள் அவர் எடுக்கிறாருங்கிறத பார்க்கணும். பார்த்தா தெரியும். அடுத்தது கடைசியா ஒரு தொகுதி பேசிடுவோம் சார். ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்கள் அங்க நிற்கிறாரு.
அந்த தொகுதி சுயேட்சையில நிக்கிறாரு. அது ஒரு பிளஸ்மா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அது எப்படி இருக்க போகுது சார்? சார், ராமநாதபுரம் இந்த தடவை பாஜக கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அங்க இப்போ ஒரு 2-3 தொகுதிகள் ஓரளவு கோயம்புத்தூர், ரொம்ப நல்லாவே ராமநாதபுரம், ரொம்ப நல்லாவே வேலூர், இந்த 3 தொகுதிகள்ல பிரமாதமான ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கன்னியாகுமரியில எப்பவுமே நடக்கும். ஆனா ஓட்டிங் பர்சன்டேஜ் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் ரிசல்ட் அப்படி இப்படி போகும். ஆனா இங்கெல்லாம் ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்தா அதை நல்லா அறுவடை செய்ய முடியும். ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு கடைசியில் அவர் தைரியமா நானே போய் நிக்கிறேன், தன்னோட தொண்டர்கள் யாரையும் நிக்க விடல, சுயேட்சையா ஒரு சின்னத்துல நிக்கிறேன் அப்படின்னு கடைசி நிமிஷத்துல பலாப்பழ சின்னத்தை வாங்கி, அந்த பலாப்பழ சின்னத்தை இன்னைக்கு ராமநாதபுரத்துல எவ்வரி நியூக்கன் கார்னர்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு அவர். எவ்வரி நியூக்கன் கார்னர்ல பீப்புள் அந்த பலாப்பழ சின்னத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும், நல்லாவே பலாப்பழ சின்னத்தை பத்தி தெரியும். அங்க நவாஸ்கனி அவர்கள் நிற்கிறாரு எதிர்த்து, IUML வேட்பாளர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் இருக்கிறது. 2வது அங்க இந்து கன்சாலிடேஷன் ஆனதுக்கு 2வது முறையா இவரே நிற்கிறது தான் மெயின் காரணம். கண்டினியூஸா 2 தடவை ஒரே வேட்பாளரை தரீங்களே அப்படிங்கிறது. அதிமுக சார்பா ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு. அங்க அதிமுக அங்க நேரடி போட்டி பன்னீர்செல்வத்துக்கும் நவாஸ்கனிக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பலாப்பழத்துக்கு ஏணிக்கு தான் போட்டி. அங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்கல, அவரு தன்னுடைய சின்னத்துலதான் நிக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லிம் சின்னத்துலதான் நவாஸ்கனி அவர்கள் நிக்கிறாரு. பலாப்பழத்துக்கு ஏணிக்கு தான் அங்க போட்டி, கடும் போட்டியா இருக்கும். நான் என்டிஏக்கு சில தொகுதிகள், ஒரு சில தொகுதிகள் கன்வெர்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கறதுல ராமநாதபுரமும் ஒண்ணு. அதுவும் இந்த கடைசி 1 வீக்ல எப்படி வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி அந்த ஆன்டி இன்கம்பன்சியோ அந்த இந்து கன்சாலிடேஷனையோ ஓட்டா எப்படி மாத்த முடியறது ஓபிஎஸ் அவர்களாலன்னு பார்க்கணும். அங்க பாஜக வேட்பாளர் இன்ஃபேக்ட் ராமநாதபுரம் தொகுதியில மோடியே போட்டியிடுவார்னு சில பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த அளவு அங்க ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருந்தது. இப்ப பாஜக நிக்கல, தாமரை நிக்கல, வேற ஒரு சின்னத்துல ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறார். அவரு ஒரு டால் லீடர், 3 தடவை சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், அதுல சந்தேகம் இல்லை. அந்த கடைசி ஒரு வாரத்துல எப்படி நடக்க போறது, எந்த மாதிரி ஓட்டுகள் பிரிந்து வரப்போறதுங்கிறத பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். நான் சொல்றேன், இந்த ஒரு சில தொகுதிகள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓவரால் தமிழ்நாடுல நமக்கே தெரியும், திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி தான், அவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஆனால் ஒரு சில தொகுதிகள்ல இந்த தடவை டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது எப்படி பண்றாங்க இந்த கடைசி கொஞ்ச நாள்ல? இந்த சில தொகுதிகள்லாம் மொமெண்டம் நல்லாவே இருக்கு, மொமெண்டம் சூப்பராகவே இருக்கு. அந்த மொமெண்டமா கீப் அப் பண்ணி போலிங் டே வரைக்கும் கொண்டு போய் அந்த இவிஎம் மிஷின்ஸ் சீல் ஆகி அந்த பேக் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் வேலை செய்யணும். அதாவது 19ஆம் தேதி 18ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சா போறோம். 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும், ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஆமா, 18ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சா போறாது. 19ஆம் தேதி சீல் ஆகி பேக் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் வேலை செய்யணும். வேலை செஞ்சா வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சில வாய்ப்பு. ஆனா போன 2019 மாதிரியான ஒரு எலெக்ஷன் கிடையாது இது. நம்ம பார்க்கும்போது தெரியுது, திமுகவுக்கும் அதே மாதிரி ஒரு இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம 2019 திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க தமிழ்நாட்டுல. எதிர்கட்சியா இருந்து அரசியல் பண்றது ரொம்ப ஈஸி. எதிர்கட்சியா இருந்து அரசியல் செய்வது ரொம்ப ஈஸி. ஆளுங்கட்சியா இருந்து அரசியல் செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்திய அளவுல மோடியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்து சர்வசாதாரணமா எலெக்ஷனை ஹேண்டில் பண்றாரு அவரு. இந்த மாதிரி யாரும் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்ல. திமுக தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருந்து அரசியல் செய்வது கஷ்டம். அவங்களுக்கு எதிர்கட்சிகள் சிதறி கிடக்கு, சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, அவங்களோட கூட்டணி காம்பினேஷன் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதுவா இருக்காங்களே தவிர, பலமான ஒரு எதிர்கட்சின்னு இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியா இருந்து அரசியல் செய்யறது ரொம்ப கஷ்டம். எதிர்கட்சியா இருந்து அரசியல் செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா என்ன வேணாலும் பேசலாம், யூ ஆர் நாட் அக்கௌண்டபிள் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். நீங்க சொன்னே ஒரு விஷயம் ஞாபகம் வந்து டக்குன்னு என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சியா இருந்து, அதாவது 2000 இருந்து 2024 இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு கட்சி ஆளுங்கட்சியாவே இருக்கு.
குஜராத்னு ஒரு ஸ்டேட்ல வந்து 2000 இருந்து 2024 இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாகவே போயிட்டு இருக்கு. திமுகவால ஒரு எலெக்ஷனை தாண்ட முடியல ஆளுங்கட்சியா. சார் 2002 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் சார் குஜராத்ல மோடி. அப்படியே சீஃப் மினிஸ்டரா 3 தடவை இருந்தார். 2014 பிரைம் மினிஸ்டர் ஆனார், 19 ஆனார், 24 ஆக போறார். அப்ப 2029 வரைக்கும்னா 2002 இருந்து 2029 வரைக்கும் ஒரு எய்தர் சீஃப் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர் அவர் இருந்திருக்கார். நான் அதைத்தான் சொல்றேன், ஆளுங்கட்சியாகவே இருந்து அப்படி கொண்டு போறதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இதை வந்து நம்ம சில பேருக்கு சொல்லலாம், சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லலாம், அப்புறம் அவங்க மேல நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, இதுவரையில் இப்ப வீக் ஆயிட்டாங்க. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல ஆளுங்கட்சியா இருந்து அரசியல் செய்வது என்பது ரொம்ப கஷ்டம். ஆளுங்கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்கிறதே கஷ்டம். எதிர்கட்சியா இருந்தா நீங்க நிறைய பேசலாம் சார். ஆளுங்கட்சியா இருந்தா நீங்க எதை பேசினாலும் நீ இத்தனை நாள் என்ன பண்ணன்னு கேட்பாங்க. உங்ககிட்டதானே ஆட்சி செய்ய வேண்டியதானு கேட்பாங்க. 5 முறை வந்து தொடர்ந்தாலும் வர முடியுது. ஆனா நான் திமுகவால ஒரு வாட்டி கூட அடுத்த டேர்ம் வர முடியல. அந்த அளவுக்கான ஒரு ஆட்சியை தான் அவங்களால கொடுக்க முடியுதா அப்படின்றதுக்காக சொல்ல வந்தேன் சார் நான். ஆமா, அவங்க வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல்கள்ல 2வது தடவை ஜெயிச்சது இல்ல. அவங்க வரலாறே இல்ல. அந்த அளவுக்கு சட்டசபை தேர்தல்ல கண்டினியூஸா ஜெயிச்சது எம்ஜிஆர் ஜெயிச்சார், ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, காமராஜர் ஜெயிச்சார். வேற யாரும் ஜெயிக்கலான்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. ஜெயலலிதா கடைசியா 2வது வாட்டி ஜெயிச்சாங்க. இங்க 2011-16 ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் வந்து 77, 80, 84 ஜெயிச்சாரு. காமராஜர் 57, 62 ஜெயிச்சாரு. திமுக இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட மக்கள் வந்து அவங்க நம்பி கொடுத்தது கிடையாது. நம்பி கொடுத்து கருணாநிதிக்கும் கொடுத்தது கிடையாது. இப்ப இருக்கு கொடுப்பாங்க. சமயங்கள்லயுமே வலுவான எதிரணி இருந்தது. எதிரணி வலுவா இருந்தது. எதிரணி வலுவா இருந்தாலும் அந்த ஆட்சி கரெக்டா இருக்கணும்ல சார், அதுக்காக சொல்ல வந்தேன். ஆட்சி கரெக்டா இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான பவரோட எதிர்கட்சிகள் இருக்கும். ஓகே, மிக்க நன்றி சார். நம்ம அடுத்த சில தொகுதிகளை வந்து அடுத்த அப்டேஷன்ல பார்க்கலாம். மண்டே டியூஸ்டேல நம்ம பார்ப்போம். 2024 தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி எல்லாரும் வாக்களியுங்க. என்ன சார், நீங்க ஏதாவது கடைசியா சொல்லுங்க. வீட்டை விட்டு வெளியில போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. ஓகே சார், நன்றி சார். நன்றி. மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.